அது ஓப்பன் பண்ணுறேன். வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதெல்லாம் தெர்மோக்கோல்லாம் தேவையில்ல, எடுத்து வச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா சைட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zebronics 182B அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கேபினெட் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250 ரூபா வருது இந்த கேபினெட்டோட ப்ரைஸ். அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேபினெட் இருக்குமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் டெய்லியும் உங்களுக்கு 6 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா பேசுன வரைக்கும் போதும். இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா என் ஃபேஸே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பாக்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். இது எனக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 10 days டைம் எடுத்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவைலபிளில் இருக்காது, சரிங்களா? ரொம்ப வந்து டிலே பண்ணி தான் கொடுக்குறாங்க. மற்றபடி லேட்டஸ்ட் கேபினெட்லாம் கிடைக்குது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டருக்கு தான் நான் அந்த கேபினெட்டை வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதோட கேபினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ சைஸுக்கு ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, வீட்டில் ஏதாவது பொருள் போட்டு வைக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேபினெட்டு. உங்களுக்கு நான் படித்து சொல்லிடுறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இதில் பார்த்தீங்கன்னா சேசிஸ்ன்னு கொடுத்து Zebronics 182B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ADORE அடோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது Zebronics ஆல்வேஸ் அகேடு, அது சும்மா அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஊர் வந்து ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனேலேருந்து இது வந்து நமக்கு ஷிப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பூனேலேருந்து வரதுக்கே நமக்கு 10 நாள் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 இயருக்கு கேரண்டி இருக்குது. நீங்கள் வந்து எதாவது ப்ராப்ளம், அதாவது உள்ளே ஏதாவது ப்ராடக்ட் ஒடுங்கிருச்சு, அதாவது வந்து கட்டாய கீழே விழுவுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே அன்பாக்ஸ் பண்ணலாம். எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது தான் பார்க்குறேன் நான். பார்த்தீங்கன்னா இப்படியே ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த கவர் எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ஏன் எதுக்கு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே டஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் வச்சேன். இப்போ பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். அது ஓப்பன் பண்ணுறேன். வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதெல்லாம் தெர்மோக்கோல்லாம் தேவையில்ல, எடுத்து வச்சிடலாம். வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. ஒடிக்கி அமைச்சிருக்காங்களா இல்லை என்ன ஃபன் பண்ணியிருக்கானுன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். ஓ, இது தலைகளாக இருக்குதா? இப்படி தான் நேராக வைக்கிறது. வச்சிட்றேன். ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட் நான் முன்னாடி பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வா, சும்மா டக்கராக தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அந்த சிடிஸ்க்கு அதெல்லாம் நம்ம போட போகிறதில்ல. பட்டன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. முன்னாடி ஃப்ரண்ட் லுக் சூப்பராக இருக்குது. இந்த பட்டன் ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பர். இந்த இதில் பார்த்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு யூஎஸ்பி போட்டுக்கலாம், இங்கே ஒரு யூஎஸ்பி போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு, ஹெட்செட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பட்டனு, பவர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிராண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஃபேன் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். அதாவது ஹை கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா வைக்கலாம். மற்றபடிலாம் அது தேவைப்படாது. அப்புறம் பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பேக் கொடுத்துருக்காங்க. உள்ள மதர் போர்ட் செட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஸ்க்ரூ பேக் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பிசிஐ அதெல்லாம் வைக்கிறதுக்கு பேக் கேஸு, அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வைக்கிறதுக்கு இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து எப்படி இருக்குது அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா வந்து உள்ளே எத்தனை ஹார்ட் டிஸ்க் வைக்க முடியும் அதெல்லாம் நம்ம பார்த்தே ஆகணும். அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகுது. ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஸ்க்ரூ ட்ரைவரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே பார்க்கணும் நம்ம. ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். வர மாட்டேங்குது. வந்துடுச்சு. ஏதோ கொட்டுது, என்னன்னு தெரியல. இருங்க பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, பிரச்சனையே இல்லை. இது பார்த்தீங்கன்னா அந்த
முன்னாடி அந்த யூஎஸ்பி போர்ட்டுக்கும் ஆடியோக்கும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பவர் அந்த நோட்டிஃபிகேஷன் லைட் அதுக்கு உள்ள வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிடி டிரைவு ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வைக்கிறதுக்கும் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலேயே எஸ்எஸ்டி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே எல்லாமே மதர் போர்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். எஸ்எம்பிஎஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஐ ஸ்டார்ட் எல்லாமே ஓகே வேறு லெவலில் இருக்குது. என்ன கேட்டால் இந்த ரேட்டுக்கு வந்து இது நல்லா இருக்குது, உண்மையிலுமே பரவாயில்ல. நம்ம இன்னொரு கேபினெட்டும் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம், அதுவும் ஜெப்ரானிக்ஸ் தான். அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுவும் நல்லா இருக்கும். சரிங்களா, எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லியும் 6 மணிக்கு ஸ்டான நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.